அடுத்த category of awards in Micromax Saima, Best Debutant Producer Tamil. இந்த award கொடுக்க could you please have on stage CEO of Eros Ajit Thakur, Aditi Rao Haidari and Sachin Joshi. And Saima, thank you so much for inviting us. We are having a great time so far and you guys are doing great. Thank you, sir. Thank you. Good evening, everyone. And good evening, Dubai. You're always amazing. The best debutant producer Tamil goes to Manu Bala's Picture House for Sathuranga Vette. நானே பேசிடுறேன். எல்லாருமே ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப உட்காந்துருக்காங்க. இல்லை பாவம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதான் அந்த ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு தைச்சு அவங்க நடந்து வரதே ரொம்ப ஃபுட்டேஜ் ஆகுது. இதில் நான் ஏதான்னு பேசினா அது ரொம்ப ஃபுட்டேஜ் ஆயிரும். ஒரே ஒரு விஷயம், எனக்கு இந்த ஃபஸ்ட் படத்திலே சைமா அவார்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முக்கிய காரணம், நான் இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் திரு கேபி சார் அவர்கிட்ட கொடுத்து அவர் கையால் ஆசீர்வாதம் வாங்கி பண்ணதுனால இந்த அவார்டு எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னை வாழ்த்துவீங்க, நல்லா தெரியும். இது உங்களுக்காக. அண்ட் வந்து தேங்க்ஸ் டு சைமா. நீங்கள் பதில் அப்புறம் கூட சொல்லலாம். இந்த ட்ரெஸ்ஸில் ஷாருக் கான் மாதிரியே இருக்கீங்க சார் நீங்கள். பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் அப்படின்னு தான் அவரை சொல்லணும். நம்ம ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துக்கே, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு பெரிய இழைப்பு வந்து அப்துல் கலாம் சார் அவர்கள். அவருக்கு ஒரு நெருங்கிய டைம் வாழ்க்கையில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம விவேக் சார். அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்டதுனால கிட்டத்தட்ட 1 கோடி மரங்கள் வந்து நெட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மிஷன் எடுத்திருக்காரு சார். அதில் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க சார்? அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டுச்சுன்னா நைட்டு ரூமுக்கு போய் அப்படியே ஏர்போர்ட் போய்ட்டு இல்லை, எல்லா ஹோட்டலும் மூடி இருப்பாங்க. பேரிச்சம்பளமும் ஒட்டகப்பாலும் மட்டும் குடிச்சிட்டு படுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அவார்டு வாங்குறவங்களும் நிறைய பேசுகிறாங்க, அவார்டு கொடுக்குறவங்களும் நிறைய பேசுகிறாங்க. பாவம் ஆடியன்ஸ் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. உண்மையில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு இன்னைக்கு ஒன்று கொடுக்கணும்னா அதை நம்ம ஆடியன்ஸுக்கு தான் கொடுக்கணும். நம்ம சினிமாவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், கர்நாடகாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், ஆந்திராவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், வட இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்னு இருக்காங்க. ஆனால் டோட்டல் இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டன்றா அது பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் மட்டும்தான் சார். அவர் நினைச்சிருந்தா அமிதாப் பச்சன் சார்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆமீர் கான்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் விவேக்கை கூப்பிட்டு திரைப்படங்களில் மரம் நடுவதை பற்றி சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் மரம் நடுவதை ஒரு இயக்கமாக கொண்டு வாருங்கள், திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் குளோபல் வார்மிங், டூ தட், அண்ட் he has given that task to me. So far I have done 27 lakh saplings in Tamil Nadu and my target is 1 crore. He'll be there above blessing me and guiding me to achieve that goal. ஜாலியாக விஐபியிலேருந்து ஒரு டைலாக் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அந்த டைலாக் சொல்கிறேன், பட் அதை டப் ஸ்மாஷ் பண்ணணும். டப் ஸ்மாஷா? நான் சொல்ல நீ தான் டப் ஸ்மாஷ் பண்ணணும் சார். ஒரு தடவை அந்த டைலாக் சொல்லிடுங்க சார் ஃபஸ்ட்டு. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார். நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்க. இவ்வளோதான். ஓகே சார், ரெடி. ஏன்னா இங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சுட்டு வரணும் போல இருக்கு, அவ்வளோ தூரத்தில் இருக்க. நானே வரேன் சார். நான் சொன்னோடனே டப் பண்ணணும். ஓகே சார். டப் ஸ்மாஷ். ஓகே சார். 1 2 3 4. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார். நீங்கள் மைண்ட் வாஷ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்க. மிஸ்ஸு டைமிங் மிஸ்ஸு. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார். நீங்கள் மைண்ட் வாஷ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்க. இது தனுஷ் வாய்ஸ். ஓகே சார். ஓகே 1 2 3 4. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார்.
நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா பேசிட்டீங்க ஹா! அவ கரெக்ட் டைம் பிடிச்சாலே நான் வின்னு நீ தான் வின்னு, உனக்கு தான் இன்னொரு அவார்டு நான் தான் winner, டெஃபினட்டா. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜ் ஏறும்போது இவர் ஏன் ஏறினான்னு இன்னும் தெரியல எனக்கு. ஏய், நீ இங்க வர்ற பாத்ரூம் அந்த சைடு இருக்குப்பா. சார் நான் ஒரு அவார்டு வாங்கி போலான்னு வந்தேன் சார். அவார்டா உனக்கா? இதெல்லாம் கருவாடா வர்றவனுக்குலாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவார்டுப்பா. இதெல்லாம் கஷ்டப்பட்டு நடிச்சு உழைச்சி மக்கள் அபிமானத்துல வாங்க வேண்டியது. ஏதாவது மிச்சம் மீதி இருக்கும் வாங்கி போறேன் சார். மிச்ச மீதி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் மிச்சராப்பா, அவார்டுப்பா.